திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எடும் மிக்க திருமூலனருள் மேவுடாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே சூனிய சம்பாஷணை என்கிற பகுதியிலே தொடர்ந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சம்பாஷணை என்பது கூற்று என்கிற பொருளிலே இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. மறைபொருளாக அந்த கருத்தை கூற்றை சொல்லியிருப்பதனுடைய நோக்கம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய இன்றியமையாத நிலை, இதனை வலுப்படுத்துவதற்கும் தெரியப்படுத்துவதற்கும், அவ்வாறு அந்த கருத்துக்களை ஒரு அதாவது நாம் வெளிப்படையாக பார்த்தால் வேறு பொருளாகவும், சற்று ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது வேறு பொருளையும், உள்ளுரையாக வேறு பொருளையும் தரக்கூடிய முறையில் அந்த பாடலை அமைத்திருப்பார்கள். ஆகையினாலே அந்த கருத்து என்ன, இது எப்படி வினோதமாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது, இது புதிராக இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து அதனை சிந்தித்து பார்த்து அந்த பொருளை தெரிந்து கொள்ளுகிற பொழுது வியப்பாக இருக்கும். இப்பொழுது நேரடியாக அந்த பொருளை சொல்லுவதை காட்டிலும் இந்த மாதிரி உத்தியில் சொல்லுகிற பொழுது அதனுடைய வலிமை ரொம்ப சிறப்பாக தெரியும். அதனாலே அந்த உத்தியை இவர் நம்முடைய நாயனார் கையாளுகின்றார். பிசிச்செய்யுள் என்று இதற்கு இலக்கணத்திலே இதனை சொல்லுவார்கள். இதற்கான அமைப்பு இலக்கணமும் நம்முடைய தமிழில் தொல்காப்பியரும் அதனை செய்து வைத்திருக்கிறார். இந்த பகுதி 9ஆம் தந்திரத்தில் வைத்ததனுடைய ஒரு நோக்கம், இதுவரைக்கும் செய்திகளாக தெரிந்து கொண்டவற்றை புதிர்களாக அவற்றினுடைய முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில் சிந்திப்பது. ஆகையினாலே சூனிய சம்பாஷணை என்பது புதிய செய்திகள் அல்ல, பழைய செய்திகளை புதிய முறையிலே புதிய உத்தியிலே சொல்லுவது. அப்படி ஒரு ஒட்டணி மூலம், அதற்கு தமிழில் ஒட்டணி என்று கூட சொல்வார்கள். ஒட்டணி என்றால் ஒன்றை சொல்லி மற்றொன்றை நாம் உருவகப்படுத்தி, இப்போ 8வது நூற்பா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டார். வெறும் வேடர்களிடையே வளர்ந்தே அப்படின்னு தான் சொல்கிறார். அப்புறம் மீதி நாம் அது நீ அரசகுமாரன் பையன், நீ வேடுவர்களுக்கு மகனாக இங்கே வளர்கிறாய் என்றெல்லாம் நாம் அந்த அந்த ஓம அணியை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த ஓமையை அது ஒரு பகுதி தான் இருக்கும், ஒரு செக்மெண்ட் இருக்கும், அதை வச்சு முழுமையாக நாம் அதை
இல்லையா? அவர் எங்கேயும் அரசனுங்கள்லாம் சொல்லவே இல்லை புத்தகத்தில் இல்லையா? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சொல்ல வந்த செய்தியை நேரடியாக சொல்லாமல் ஒரு ஓமையினாலோ அல்லது ஒரு புதிர் போன்றோ அதனை சொல்லிவிடுவது, பிறகு நாம் அதனுடைய உண்மை பொருளை, உரிய பொருளை, தகுந்த பொருளை நாம் அதனை யூகித்து அறிவது. இப்படித்தான் அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இப்படி ஒரு 67 பாடல்கள் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். இப்போ கூட ஒரு பாடலை சொல்லி இருக்கிறார். இதில் சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டால், இந்த யோகத்தை சுவாமிகள் இங்கே அதனுடைய முக்கிய அங்கங்களை, அதனுடைய முக்கிய நிலைகளை இங்கே எடுத்து சொல்லி யோகத்தினுடைய உண்மை நிலையை சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பார்த்தால், சகலாவத்தையிலிருந்து சுத்தாவத்தை போகிறதுக்கு, அதாவது நிர்மலாவத்தைன்னு சொல்கிறோமே, அது போகிறதுக்கு சகலாவத்தையிலிருந்து அந்த நிர்மலாவத்தை போவதற்கு இந்த மேலாளவத்தை என்று சொல்லக்கூடிய யோகத்தை செய்வது நிரம்ப ஒரு உதவிகரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது அதனால் அது யோகாவத்தையை சுத்தாவத்தை என்று சொல்லிவிட முடியாது. சகலாவத்தையில் இருக்கக்கூடிய ஒரு அவத்தை தான் இந்த யோகாவத்தை, அது மேலாளவத்தை என்று அது சொல்லப்பெறுகிறது. அப்போ இந்த சாக்கிரம் என்பது யம நியமத்தில் ஆரம்பித்து அந்த தூல யோகம், சூக்கும யோகம் ரெண்டையும் அந்த 5க்கும் கொடுத்தல். கடைசியில் துரியம் தியானம், சமாதி துரியாதீதம் என்று அதனை நிறைவு செய்வார். சரி, இப்போ நமக்கு இந்த ஒரு யோகம் என்பது உண்மையை உணர்ந்து அதனை கடைப்பிடித்தால் அது நிர்மலாவத்தைக்கு போகிறதுக்கு சிறந்த ஒரு சாதனமாக அமைகிறது. மேலாளவத்தையிலிருந்து நிர்மலாவத்தை போகிறது கொஞ்சம் எளிது. ஆனால் அதனால யோகாவத்தை பயிலாமலே, யோகாவத்தை என்று தெரியாமலேயே அதில் தோய்ந்திருக்கிறவர்களும் உண்டு. அவர்களது அன்பு மிகுதியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு திண்ணனாருக்கு யோகத்தில் இருக்கணும்னு தெரில, அவருக்கு ஆறுகளை முழக்கம் கேட்பங்கிறாரு. அப்போ அவருக்கு எல்லாமே கேட்குது, யோகத்தில் கேட்க வேண்டியது எல்லாமே அவர் கேட்டுச்சுன்னு சொல்கிறார் தெய்வச்சிக்கிறார். அதனால் அவர் யோகத்தில் இருக்கிற அன்பு மிகுதியினாலே, ஆர்வம் மிகுதியினாலே யோகாவத்தை இயல்பாகவே அமைந்து விடுகிறது என்றும் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இதில் இந்த யோகத்தினுடைய உண்மை தத்துவத்தை உணர்வதற்காக ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கிறார். சரி, அதனால் முதல்ல என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். யோகத்தில் ரொம்ப முக்கியமான அங்கம் என்பது இந்த பிராணாயாமம் தான். மற்றதெல்லாம் அதுக்கு துணை செய்வது. எனவே முதல் கட்டமாக பிராணாயாமத்தில் வெற்றி பெற்ற பிறகு அப்புறம்தான் இந்த பிரத்யாகாரம், தாரணை என்பதெல்லாம் அந்த கொண்டு போய் தியானத்தில் நிறுத்தும். ஸோ அடுத்த முக்கியமான கட்டம் தியானம். இதில் பிராணாயாமம் அது எல்லாருக்கும் பொது. ஆனால் சூட்சும யோகம் போகிறவர்களுக்கு பிராணாயாமம், இந்த மூச்சுக்காற்றை ஒழுங்கு செய்தல் என்பது மனதை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப பயன்படும் அது பிராணாயாமம். அதனால் அது ஒரு முக்கிய கட்டம். இது ஒரு முக்கிய கட்டமாக இந்த யோகத்தில் விளங்குகிறது. நமக்கு இந்த மூச்சு காற்று போயிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருக்குது. நாம் சுவாசிக்காமல் ஒரு நொடி கூட இருக்கிறது கஷ்டம். உடனே சஃபகேஷன் தெரிஞ்சிடும். வேறு எந்த பிரச்சனை, தண்ணி இல்லாமல் ஒரு வாரத்துக்கு இருக்கலாங்கிறாங்க. உணவு இல்லாமல் 10-12 நாள் கூட இருக்கலாம். காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது.
அதனால தான் அது அது நம்முடைய உயிருக்கு உயிர்ப்புன்னே அதுக்கு பேர், காற்றுக்கு. அந்த காற்றினுடைய வலிமையை நாம் பிராணாயாமத்தில் தெரிந்து கொள்ளலாம். அந்த காற்றோட வலிமையை வைத்துக்கொண்டு இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய இயக்க வலிமையை வைத்துக்கொண்டு நாம் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் யோகியர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். இதனால கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது, which we are not interested. அது சைவத்தில் நீண்ட நாள் இந்த உடம்பை வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ள மாட்டார். அது அருணகிரிநாதர் சொல்றார், கரைபடும் உடம்பு இராதன கருதுதல் ஒழிந்து. நீ என்ன யோகம் என்ன பண்ணி எது செஞ்சாலும் இந்த உடம்பு இராது, என்னைக்காவது ஒரு நாள் போயிடும். அதனால அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கிறாரு. யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கலகமிடு வஞ்சும் வேற செயல்மால குறைவர நிறைந்த மோன நிகுணமது பொருந்தி வீடுற. அது கவலைப்படுகின்ற யோகம்னு. அதனால அந்த யோகத்தினுடைய உண்மை நிலை அது உடம்பை நீண்ட நாள் வைத்துக் கொள்வதற்கு பயன்படுவதற்காக நாம் யோகம் பயில்வதில்லை. சிவானுபவம் பெறுவதற்கு அது ஞான நிலையிலே கொண்டு போய் விடுகிறது என்கிற காரணத்தினாலே அதுக்கு அன்பை பெருக்குவதுதான் நமக்கு சாதனம். நீங்க எந்த சாதனமான வச்சுங்க, நம்முடைய அன்பை பெருக்குமா அதுதான் சாதனம். சரி, இப்ப இங்க ஒரு பாட்டுல இந்த யோகத்தை பத்தி செய்தி சொல்லுகிறார். மூங்கில் முளையில் எழுந்ததோர் வேம்பு உண்டு, வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் ஓர் பாம்பு உண்டு, பாம்பை துரத்தி தின்பார் இன்றி வேம்பு கிடந்து வெடிக்கின்றவாறே. மூங்கில் முளையில் எழுந்தது ஓர் வேம்பு உண்டு, வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் ஓர் பாம்பு உண்டு, பாம்பை துரத்தி தின்பார் இன்றி வேம்பு கிடந்த வெடிக்கின்றவாறே. வேம்பு என்பது ஒரு சிறந்த மருந்து, சிறந்த மருந்து. அது அரிதில் கிடைக்கிறது. எதேச்சியா பார்த்தா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. இது எதிர்பார்க்கல, பார்த்தா நம்ம வீட்டிலேயே தான் இருக்கு. இந்த மருந்து எங்க இருக்குன்னா, மூங்கில் முளையில் ஒரு முளை முளைத்திருந்தது, நிலத்தை விட்டு கொஞ்சம் மேல வந்திருந்த முளை. அது சுவாசிப்பதற்காக அதுல தொலை இருக்கிறது. இந்த முளையில நிலத்தோட சுவாசம் நடக்கணும் இல்லையா, அதுக்காக அதுல ஒரு தொலை இருக்கிறது. தொலை இருக்கிறதுனால உள்கூடாக ஒரு தொலை போல உள்ளுக்குள்ளேயே ஒரு டியூப் மாதிரி ஓட்டப்போம். அதனால அதுக்கு மூங்கில்னு சொன்னார். அதான் மூங்கில்னா மூங்கில் போல சுவாசிப்பதற்காக நடுவிலே ஒரு தொலை உடையது. தொலை வழியாத்தான் அந்த காற்று போகும், சுவாசம். ஆகவே அந்த விதை அந்த முளைத்திருக்கிறது, முளைத்திருப்பதுக்கு நடுவுல சுவாசம் போவதற்கான அந்த தொலை இருக்கிறது. தொலையுடைய முளை, அதை மூங்கில் முளையினார். அதுல இந்த அற்புதமான மருந்து அந்த முளைக்கு பக்கத்தில் இருக்கிறது. சரி, அந்த மருந்தாக அது பயனுடுமே, அதனை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே போனால், வேம்பினை சார்ந்து கிடந்த ஓர் பனையில், வேம்பினுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பனைமரம். அது இந்த வேம்பை எடுக்கலாம் அப்படின்ட்டு போகிற பொழுது பார்த்தா அந்த வேம்பு இந்த முளைக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத விட இந்த பனைக்கு அடியில் இருக்குங்கிறது தான் ரொம்ப உண்மை. வேம்பினை சார்ந்து கிடந்த பனை, உண்மையிலேயே பனையை சார்ந்து கிடந்த வேம்பு. அது வேம்பினை சார்ந்து கிடந்த பனை, அந்த பனையில போய் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பனைக்கு கீழே ஒரு பெரிய பாம்பு
பனையில் ஓர் பாம்பு உண்டு. இப்ப அந்த வேம்பை எடுக்க வேண்டும் என்றால் அந்த பாம்பை அங்கிருந்து துரத்தணும், அதை எழுப்பணும், எழுப்பி நகர்த்தி விடணும். அதுக்கு ஆள் கிடையாது. அப்படி துரத்துனா அந்த வேம்பை எடுக்கலாம், உண்ணலாம். எப்படிப்பட்ட ஒரு மருந்து, அந்த மருந்து சாகா மருந்து, அந்த மருந்தை உண்ணுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படின்னு பார்த்தா இந்த பாம்பை துரத்துறதுக்கு ஒருத்தரும் சரியா கிடைக்கல. அதனால அப்படி துரத்தி அந்த வேம்பை தின்பார் இன்றி, துரத்தி தின்பார் இன்றி வேம்பு கிடந்து வெடிக்கின்றவாறே, அது வற்றி போய் வெடித்து வீணாக போய்விட்டது. சாப்பிட்டுருக்கலாம், இப்படியே அது வீணா போச்சு. இத்தனைக்கும் நமக்கே இருந்த ஒன்று, நாம் அதனை மிக சிறப்பாக நாம் அதனை அடைந்திருக்கலாம், அதனுடைய பயனை அடைந்திருக்கலாம். எங்கேயும் போக வேண்டியதில்லை, இங்கே தான் இருந்து நமக்காக இருந்தது. அது வீணா எடுக்காமல் வற்றி போய் வெடித்து வீணாகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார். என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது யோகத்தை பற்றி தான் பேசுகிறார். அதுதான் நமக்கு தெரிய வருகிற செய்தி. யோகத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா, மூங்கில் முளையில், முளைன்றது அடியில் நிலத்துக்கு அடியில் இருக்கிறதுனால அது மூலாதாரம், அதனால தெரிகிறது. மூலாதாரத்துக்கு தான் கீழே தான் நமக்கு இந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய காய சித்தியை தருகின்ற அந்த சுவாசம் இருக்கிறது. இதைத்தான் காய சித்தி என்று சொல்லுவார்கள். இதிலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் இழப்பு ஏற்பட்டுத்தான் 2 அங்குலம் இழப்பு ஏற்பட்டு 4 அங்குலம் 12 அங்குலம் வெளியே விட்டு 8 அங்குலம் தான் உள்ளே இழுக்கிறோம் என்று அந்த யோக சுவாச அளவிலே சொல்லுகிறார்கள். இந்த லாஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது கீழே அந்த நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக மூலாதாரத்திற்கு பக்கத்திலேயே இந்த காய சித்தி தருகின்ற பஸ்பம் என்று சொல்லலாம், காய பல்பம் என்று சொல்லலாம், அது இருக்கிறது. அதுதான் வேம்பு. அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காயம் கெட்டுப்போகாதபடிக்கு, இந்த காயமானது நீண்ட நாள் வருகின்றபடி, இது உள்ளபடி இதனுடைய நோய்களை தீர்த்து இதை உள்ளபடி பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குமேன்னு பார்த்தா, அதனை அந்த சுவாசத்தை சரியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அது அங்கே சென்று அதை பற்றலாம்னு பார்த்தா, அந்த வேம்பு உண்மையிலேயே பற்றி கொண்டிருக்கிற இடம் சுழுமுனா நாடி. அதைத்தான் பனைமரம்னார். மூலாதாரத்துக்கு மேலே இந்த சுவாசத்தினுடைய காயசித்தி தருகின்ற சுவாசத்திலே இருக்கிறது. அங்கே அதனை பற்றி கொள்ளலாம் என்று பார்த்தால் அது ஒரு பனைமரத்திற்கு நிலையிலே அந்த சுவாசமானது அடியிலே பற்றி கொண்டு இருக்கிறது. அங்கே குண்டலினி என்கிற பாம்பு சுற்றி கிடக்கிறது. இந்த குண்டலினி பாம்பு சுற்றி கிடக்கிற அந்த காரணத்தினாலே அது உறங்கி கொண்டு இருக்கிறது. அங்கே போய் எடுத்தால் அது தீஞ்சு விளையுமோ என்று அச்சத்தினாலே அப்படியே அதை கொஞ்சம் அதட்டியோ அதை கொஞ்சம் உசுப்பி விட்டோ அதனை எழுப்பி விட்டால் அது மெல்ல எழுந்து மேலே செல்ல ஆரம்பிக்கும். அப்பொழுது இந்த சுவாசத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் இந்த கருத்தாக இதனை சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கே, அது நமக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ். எப்படி நமக்கு தானா காத்து உள்ள போகும், சக்கிங் பவர் இல்லைன்னா காத்து தானா அப்படி உள்ள போகும். ஒரு டம்ளர் வச்சிருக்கோம், அது உள்ள காற்று ஃபில்லப் ஆகி எம்டி டம்ளரு காற்று ஃபில்லப் ஆகிருக்கும். ஆனால் அது உள்ளே போய் வெளியில் வருமா? வராது. அங்கேயே ஃபில்லப் ஆனதோட சரி காற்று நிரம்பினது. வெளியிலேருந்து ஒரு த்ரஸ்ட்டு வந்ததுன்னா காற்று அப்படி போகும், அலக்கழிஞ்சு போகும். அப்படி தான். ஆனால் ரெகுலராக ஒரு இடத்துக்கு உள்ளே காற்று போகிறது, திரும்ப அங்கேருந்து வெளியில் வருது, திரும்ப உள்ளே போகிறது அப்படின்னு இல்லை, சங்ஷன் அண்ட் பம்பிங் அவுட், அது ரெகுலராக. அது எப்படி நடக்குதுன்னா கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதுதான் இழுக்குது. ஒன்று இழுக்காமல் உள்ளே செல்வதற்கு நமக்கு அது தெரியறதே இல்லை. நம்ம காற்று சும்மா போகுதுன்னு நினச்சிட்டு வெறுமனை காற்று எப்படி உள்ளே போகும்? காற்று இருக்கு, அது உள்ளே வெறுமனை எப்படி போகும்? அது உள்ளுக்குள்ளே இழுக்கிற அந்த ஆற்றல்,
அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளுவதைத்தான் பேசுகிறார், சுவாச ஆற்றல். ஆகையினாலே இந்த சுவாச ஆற்றலை உள்ளவாறு பயன்படுத்தி கொண்டு அந்த சுவாச ஆற்றலினாலே பெற வேண்டிய மிகப்பெரிய பயனை பெறுவதற்கு தடையாக இருப்பது அங்கே மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய சுழுமுனா நாடியில தான் அதை செய்யணும். அங்கே மறைத்து கொண்டு இருப்பது இந்த பாம்பு. எனவே அதை மெல்ல அப்படி விரட்டினால் அந்த இடத்திலே இந்த வேம்பை பெற்று பயனுறுவதற்கு வழி இருக்கிறது. அப்படி செய்யாமலே பலரும் வீணாகின்றார்கள் என்று கூறுகின்றார். இப்ப நம்ம பார்த்தோம் மூலாதாரம். அங்கே அந்த மூலாதாரத்திலே இந்த சுவாச ஆற்றல் சுழுமுனா நாடியை பற்றி கொண்டு இருக்கிறது. அதுதான் பனைமரம். அங்கே குண்டலினி சக்தியானது சுழன்று இருக்கிறது. அந்த வேம்பினை சுற்றி கிடந்த பனை, உண்மையிலேயே வேம்பினை சார்ந்து கிடந்த பனைங்கிறது பனையை சார்ந்திருந்த வேம்புன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவர் சொல்லுகிறார், வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் சுழுமுனா நாடியில் ஒரு பாம்பு உண்டு, குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. இப்ப அது இது இங்க இருக்கிற வரைக்கும் நாம இந்த வெற்றியை பெற முடியாது. அதனால அதை மேல எடுத்துட்டு போகும். மேல அதைத்தான் அதை துரத்துறதுன்னார். அப்படி துரத்தக்கூடிய வல்லமையில அது மேல் நோக்கி போக ஆரம்பிச்சு போனா அந்த இடம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த இடத்துல நாம வேம்பினை தின்னல் கூடும். இந்த வேம்பை துரத்தி தின்பாரின்றினார். துரத்தி தின்பாரின்றி என்று சொல்லுகின்ற பொழுது பாம்பு கீழே உறங்கி கொண்டு இருக்கிற பொழுது இந்த வேம்பினை தின்ன முடியாமல் இருக்கிறது. பாம்பினை மேல் நோக்கி செலுத்தி, அதை துரத்துறதுன்னு. பாம்பை துரத்தி அப்படின்னா பாம்பை மேல் நோக்கி செலுத்தி, அப்ப அது அங்க எழுப்பி விலகச் செய்தல் என்பது அதனை மேல் நோக்கி செலுத்துதல். அதனை செய்ய வல்லவர்கள் இல்லை, அதனாலே வீணாகி போகிறது. இன்னும் சொல்ல போன குண்டலினி சக்தி கீழே இருக்கிற வரைக்கும் யோக உணர்வு வராதும்பாங்க. குண்டலினி சக்தி மேல் நோக்கி சென்ற பிறகு நல்லுணர்வு தோன்றும். ஏனென்று சொன்னால் குண்டலினி சக்தி அந்த ஆற்றலானது அது கீழ்நோக்கி பாய்வதனாலே பிறப்பு ஏற்படுகிறது. அதனை ஆக்க சக்தியாக அதனை மேல் நோக்கி செலுத்துகின்ற அந்த தன்மையில சிறந்த ஆற்றலானது பிறப்பை தவிர்க்கிறது. ஆகையினாலே அந்த குண்டலினி என்பது அதை இதுவரைக்கும் அதை கீழ்நோக்கி செலுத்தி அதனால் துன்புற்ற இவர்கள் அதனை மேலுக்கு செலுத்துகிற பொழுது கீழே அந்த வேம்பை தின்று, வேம்பு தின்றல் என்பது அந்த காய சித்திக்கான அந்த அற்புதமான அந்த சுவாசம் அதனை சிறப்பாக செய்து அந்த சுவாசத்தை சீர் செய்தல். அங்க ஒரு ஆற்றல் இருக்குங்கிறதே நமக்கு பலருக்கும் தெரியாது. அந்த ஆற்றலை ஒழுங்கு செய்து கொண்டு இந்த தேகத்தை நோய் இல்லாமலும் துன்பம் இல்லாமலும் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நின்மலாவத்தைக்கு சென்று விடுவது. ஆனா பலரும் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் யோகத்திலே வெற்றி பெற்றாலும் கூட அங்கேயே நின்று அதனால் பெரும் பயன்களை அவர்கள் மிக பெரிதாக மதித்து அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அட்டமா சித்திகளை பற்றி 3வது தந்திரத்திலேயும் சொல்லி இருக்கிறார். இப்படி அவர்களுக்கு இந்த காயசித்தி கல்பம் என்றெல்லாம் கூட சொல்வார்கள். இப்படி அந்த காயசித்தி வெற்றிக்காக பெற்ற ஆற்றலினாலும் உடம்பை நீண்ட நாட்கள் வைத்திருக்கக்கூடிய வல்லமையை பெற்ற காரணத்தினாலும் அவர்கள் தம்மைத்தாமே வியந்து கொண்டு அதற்கு மேல் நிலைக்கு போகாமல் யோகத்தினுடைய உண்மையை உணராமல் அதை வீணாக்கி விடுவார்கள். ஆகையினால இதை மேல் நோக்கி செலுத்துவதனுடைய உண்மையான பயன் வேம்பை தின்னுவது தான். அப்படி என்று சொல்லுகிற பொழுது சிவானுபவம் பெறுவதற்கு அடுத்த நிலையாகிய ஞானத்திற்கு செல்லுவதற்குத்தான். ஏனென்றால் மேலாளவத்தை என்று சொல்லப்படுகிற இந்த யோகம் அங்கேயே நின்று விடுவே தவிர அதை தாண்டி போய் நாம ஞானத்திற்கு போகணும். எந்த பலனையும் இந்த உடம்பால் பெறுவதற்கு நினைத்தல் கூடாது. இந்த ஆன்மா தத்துவங்களை எந்த அளவிற்கு அவற்றினுடைய உண்மை என்பதை புரிந்து கொண்டு இந்த யோகத்தினுடைய உண்மை பயன் அடுத்த நிலையாகிய ஞானத்திற்கு விரைந்து செல்ல வேண்டும்
அதுதான் என்னுடைய பலன் என்று அப்படி செய்யாமல் இந்த யோகத்தை கொண்டு இந்த வேம்பை தின்னுவதற்குரிய வழிவகைகளாக குண்டலினியை மேலே அனுப்புவதும், இந்த காய சித்திக்காக இருக்கக்கூடிய சுவாசத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வதுமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை செய்யாமல், இந்த பொக்கிஷமாக சிவம் தந்திருக்கக்கூடிய இந்த வேம்பு பயன்படுத்தாமல் வெடித்து அவர்கள் தங்களுடைய பிறப்பை வீணாக்கி கொள்ளுகிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே யோகத்தினுடைய உண்மை பயன் அது நம்மை ஞானத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த ஞானத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு இந்த உடல் தேகமானது சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே அந்த சிறப்பை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னர். ஆகவே உடம்பினுடைய பயன் மெய்ஞானம் சேருதல் தான், வித்தை காட்டுறது இல்லை. இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று சொல்லுவதிலிருந்து இந்த உடம்பை கொண்டு உயிர் வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே எல்லாமே ஞானத்திற்கு வாயில்களாக அமைய வேண்டும், ஞானத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். எது ஞானத்திற்கு தடையாக இருக்கிறதோ, அது ஞானங்கிறது என்னன்னு திரும்பவும் நேற்று முந்தா நேரத்தில் சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுத்துவோம். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அந்த அன்பிற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அன்பை வளர்ப்பதற்குரிய சாதனமாக, கருவியாக அது இருக்க வேண்டும். இதைத்தான் இதில் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த 22வது பாட்டில் யோகத்தினுடைய உண்மை நிலை அல்லது உண்மை பயனை தெரிந்து கொள்ளாதவர்கள், யோகம் செய்யாமலும் யோகத்தை தவறாக செய்தும் யோகத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் செய்தும் பயன் இழக்கின்றார்கள். அந்த பெற வேண்டிய பயன் வேறு எங்கும் இல்லை, அவரிடமே தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். மூங்கில் முளையில் கிழந்தது ஓர் வேம்புண்டு, வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் ஓர் பாம்பு உண்டு, பாம்பை துரத்தி தின்பார் இன்றி வேம்பு கிடந்து வெடிக்கின்றவாறே. ஆகையினாலே யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய அந்த ஆற்றல். அதனாலதான் தியாகராசர் அந்த யோக நிலைக்கு அசவா நடனம் புரிகின்றவர், அந்த யோகத்திற்கு உரியவராக கருதப்படுகின்றார். அது யோக நடனம் தான். பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இவர்களெல்லாம் அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்து இந்த பனைமரத்தை பற்றி கிடக்கின்ற இந்த சுவாசம் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் இங்கே வேம்பு என்று குறிப்பிடுகின்றார். அந்த வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் அந்த பாம்பை மேலே ஏற்றிவிட்டு கீழே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான், அந்த வேம்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் சொன்ன அந்த செய்தி. அதில் உள்ளுரை செய்தியாக யோகத்தின் உண்மை உணராதார் நிலை இறங்கத்தக்கது. அதாவது யோகத்தின் உண்மை தெரியாமல் யோகம் செய்கிறோம் என்று அதனை உண்மை நிலையை அடையாமல் போனால் என்ன பயன்? யோகத்தை மிக கடினமாக கற்றுக்கொண்டு அதில் பயிற்சி எடுத்துக்கொண்டு, ஆனால் அதனுடைய உண்மை நிலையாக இருக்கக்கூடிய சிவத்தை அடைவதற்கு அது வாயிலாக இல்லாமல் போனால் இல்லையா? சரியை எதுக்கு இருக்கணும்? கிரியைக்கு வாயில். கிரியை எதுக்கு இருக்கணும்? யோகத்துக்கு வாயில். யோகம் ஞானத்திற்கு வாயிலாக இல்லாமல் நின்று போகுமானால் நம்முடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதுதான் இதில் உணர வேண்டிய செய்தி. சரி, இப்போ நாம் அடுத்ததாக ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக அடுத்த பாடல் சொல்லுகிறார். நம்முடைய உடம்பு என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, தத்துவங்களின் கூட்டம் இந்த உடம்பு என்று நாம பேசுகிறோம் இல்லையா? இதுல ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். செய்தியை ஒரு வித்தியாசமான முறையில சொல்லி இருக்கிறார். ரொம்ப இதுவும் இந்த பாடலையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய பாடலாக செய்திருக்கிறார் சுவாமி. ஒரு இடத்துல வியப்பான இடங்க, அந்த வியப்பான இடத்துல பார்த்தீர்கள் சொன்னால் ஒற்றுமையாக வாழ்கிறார்களா அல்லது ஒருவருக்கு ஒருவர் பிணைக்கிட்டு கொண்டு வாழ்கிறார்களான்னு தெரியாது.
ஆனா ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. மனிதர்களா? இல்ல, நான் சொல்றது பாருங்க நீங்க அப்படின்னு சொல்றார். 10 பரும்புலி, பருமையா கொழுத்து இருக்கிற புலிங்க, 10 புலிகள். ஒரு புலிக்கே சமாளிக்க முடியாது, 10 புலியா? ஆமா. பரும்புலி 10, யானை 15. 15 யானை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கணும், எப்படி இருக்கணும் நீங்க யோசனை பண்ணிக்க. 10 பரும்புலி, யானை 15. என்னங்க, புலியும் யானையும் ஒரு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாத இருக்க, சேர்ந்தா இருக்கு. அங்க நடுவுல ஒரு 5 பேரு, வித்தகர் 5, வினோதகர் 2. வித்தகர்கள் ஒரு 5 பேரு, வினோதமா இருக்கிற ஆளு ஒரு 16 பேர் இருக்கிறாங்க. 2 ஈரட்டு 16 பேர் இருக்கிறாங்க. பரும்புலி 10, யானை 15, வித்தகர் 5, வினோதகர் 2. அப்போ எவ்வளவு பெரிய இடமா இருக்கும். இவர்கள் எல்லாம் எப்படி அங்கே? அது மட்டும் இல்ல, அத்தகு மூவர், இவர்களை தவிர்த்து ஒரு 3 பேரு, அவங்க 6 பேரோட சேர்ந்து இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் மருத்துவர். அத்தகு மூவர் 60, மூவரும் 60மாக மருத்துவர் அவங்க. 5, அப்புறம் ஒரு 5 பேரு, அத்தலை அமர்ந்து நின்றாரே. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படி எப்படி இருக்கும் அந்த இடம் பார்த்துங்க. ஒரே இடத்துல, அண்டர் ஒன் ரூஃப், ஒரே கூடாரத்துல, ஒரே இடத்துல 10 புலி, 15 யானை, அதுல 5 பேரு வித்தகர், வினோதகர் ஒரு 16 பேரு, அப்புறம் ஒரு 9 பேரு மருத்துவர். இதெல்லாம் தாண்டி போய் ஒரு 5 பேரு ஸ்பெஷலா. அத்தலை, அந்த இடத்துல அமர்ந்து நின்றாரே, அங்கேயே பொருந்தி அவர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள். இந்த ஆச்சரியம் உனக்கு தெரியுமா? சாமி, நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு வியப்பா இருக்கு. நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதுக்கு தான் சொல்றேன். நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு தான் இதை சொல்றேன். அது எந்த இடம் சாமி? நல்ல யோசி, உனக்கு தெரிஞ்ச இடம் தான், நான் புதுசாக சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். ஒரு இடத்துல 10 புலினாலும் பரவாயில்ல, பரும்புலி, பருமையான புலி. யானை 15 யானை. சரி, அதுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் தான் வேணும். அதனாலதான் வித்தகர் 5. வினோதமா வேடிக்கை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு 16 பேர். அதாவது இந்த அரசவையில விகடகவி, கிளவுன்ஸ் அப்படி வச்சிருப்பாங்க. அது மாதிரி 16 பேர். ஒருத்தருக்கே தாங்காது 16 பேர். அது மட்டும் இல்லாம 9 மருத்துவர், மூவர் பிளஸ் 60 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டார். அத்தலை 5. இதுல அந்த பக்கத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரு மொத்தம். நான் என்னட்டுமா, பொதுவா என்னலாம், நீ அந்த எந்த இடம் கண்டுபிடி அப்படின்ட்டு போயிட்டார். எந்த இடத்துல இத்தனை புலிஸ், யானை இதெல்லாம் ஒன்னா இருக்கும், ஆளுங்க வர அங்க இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இருக்காங்களா சாமி? ஆமா ஆமா, இப்பவும் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டார். எதை சொல்றார் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடம்பு இருக்க, இதுல இந்த உடம்புல தத்துவங்கள் இருக்கு அப்படின்னுட்டு நமக்கு தெரியும். உண்மையிலேயே இது கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். சாமி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தத்துவங்கள் அழிவில்லாதது. எப்ப பிறப்புக்கு கொண்டு விட்டாரோ முதல்ல, அப்பவே தத்துவங்கள் அதுக்கு வந்துருச்சு. தத்துவங்கள் எக்காலத்திலும் அழியாது. அப்ப ஒவ்வொரு பிறப்பிலையும் அழிவது என்னது அது பின்ன அப்படின்னு கேட்டா, நல்லா தெரியும். அது தூல தேகம்னு தெரியும் நமக்கு. அது நாம கண்ணால பார்க்கிற தேகம் தூல தேகம். சரி, இந்த தூல தேகத்திற்கு
இந்த தூல தேகமானது சற்று காலம் இருக்கிறது, வளர்கிறது, தேய்கிறது, எல்லாமே அதுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். தத்துவம் தேய்ந்து வளராது. ஆனா தூள உடல் தேய்ந்து வளர்ந்து பிறகு குறைந்து பிறகு மாண்டு போகிறது. சரி, உடம்பெல்லாம் எத்தனை இருக்கு என்னன்ற விவரம்லாம் நம்ம முன்னையுமே பார்த்தோம். தூள உடம்பு, சூக்கம உடம்பு, காரண உடம்பு. காரண உடம்பையும் பிரிக்கலாம். அதை பிரிக்கிற பொழுது மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அதையும் பிரிக்கலாம். சரி, இப்படி இருக்குது. தத்துவங்களால் ஆயது இது அப்படின்னு சொன்னோம். இப்போ தத்துவங்களால் ஆனது என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த தூல தேகம் என்பது எதனால் ஆனது? இது தத்துவங்களால் ஆனதுன்னா இது அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த தூல தேகம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது நாம ஒரு செய்தியை ஆழமாக கவனிப்பதில்லை. அதை மேலோட்டமாக நாம் 36 தத்துவங்கள் என்று மட்டுமே பேசி போவோம். 36 தத்துவங்களும் பிறப்பு ஏற்பட்டு கடைசியில இந்த கடைசி பிறப்பு நீங்கிற வரைக்கும் தத்துவம் அழியறதில்லை. அப்ப அழியது எதுன்னு கேட்டா அது தத்துவங்கள் அல்ல, தாத்வீகங்கள். எனவே தாத்வீகங்களால் ஆனது தூல உடம்பு. தாத்வீகங்களால் ஆன தூல உடம்பு தாத்வீகங்கள் அழிகிற பொழுது தூல உடம்பு அழிந்து விடுகிறது. எனவே இந்த தாத்வீகங்கள் என்பவற்றால் ஆன இந்த உடம்பை தத்துவங்கள் தாங்கி நிற்கிறது. ஆகையினாலே தத்துவங்கள் தாங்கி நிற்கிற தத்துவங்களாலான தாத்வீகங்களே தூல உடம்பாக நிற்கிறது. இந்த தூல உடம்பு எப்படிப்பட்ட வினோதமான கூட்ட அமைப்பு என்பதை நாம் பார்க்கணும்னு சொல்றார். இந்த தூல உடம்பு என்பது எப்படி, எதனால் ஆனது, எப்படி வியப்புக்கு உரியது, இந்த தூல உடம்பு ஏன் போய்விடுகிறது, ஏன் உடம்பு போகாமலேயே இருக்காமல் அது சென்று விடுகிறதே, வீணாகிறதே அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டா அது அந்த மாதிரியான காரியங்களால் ஆனது. அதனால அவற்றை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சு அப்படி சொல்லிட்டார். ஆனா உண்மையிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறார், தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார்னா தாத்வீகங்கள் என்பது யாவை, அவை எப்படி அந்த தாத்வீகங்கள் நமக்கு உருவாகி இருக்கின்றன, அவை எவ்வாறு இந்த உடம்பை உருவாக்கி பிறகு மீண்டும் அவை நீங்கி போகின்றன என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். சரி, இப்ப பார்ப்போம். இந்த பாட்டை தெரிந்து கொள்வதன் மூலமாக உண்மையிலேயே நம்முடைய உடம்பு எதனால் ஆனது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். அப்ப 10 பரும்புலி, பாய்கின்ற தன்மை உடையது புலி. அதுபோல ஒரு காத்துன்னு இருக்கும், ஆனா அந்த காத்து 10 விதமா பாயும். அதான் 10 பரும்புலின்னார். பிராணன், உதானன், அபானன், சமானன், வியாழன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். பிராணன் நமக்கு நல்லா தெரியும். இதுல மேல முதல்ல சொன்ன 5 தான் பிரதானமான வாயுக்கள். எது அப்படின்னு கேட்டா பிராணன், சுவாசத்துக்கு தெரியும் உங்களுக்கு. உதானன், உதானன் என்பது கீழே இருந்து அந்த காற்றை மேலே தள்ளுவது. அது இருக்கிறதால தான் பேச முடியுது. உதானன் தொண்டைக்குழி வரைக்கும் உணர்ந்து விடும், பிராணன் வெளியில தள்ளும். அப்பத்தான் இந்த சூக்குமையாக இருக்கக்கூடிய அந்த நாதம் நமக்கு கேட்கிற வைகரியா வரும். அப்படி சூக்கும, பைசந்தி, மத்திம, வைகரி என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள்ல வளர்ந்து வெளியில வருகிறது. அப்படி வருகிற போது மேல தள்ளுற த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் அந்த உதாரணம். சமானன் உங்களுக்கு தெரியும், உடம்பு முழுக்கும் சமமா பரவி இருக்கு. வியானன் வியாபித்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் டைஜஷனுக்கு உதவுறது, மலஜலம் கழியறதுக்கு உதவுறது. அபானன், அப்படின்னா நீர் அப்படி கீழ் நோக்கி அது பாய்வது. இப்படி
5 முக்கிய. தனஞ்சயன் என்பது உடம்பு இறக்கிற காலத்தில் இந்த உடம்பை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், இல்லாட்டி அப்படியே வச்சுட்டு இருந்துருவான் இல்லையா. இல்லையா, அதாவது இவன் விரும்புகிறானோ இல்லையோ அது காலியாயிடும், போயிடும். இல்லைன்னா சார் சித்தப்பாவை பார்க்குறீங்களா பெரியப்பாவை பார்க்குறீங்களான்னு பீரோவை வந்து காட்டிகிட்டு இருப்பான். அது எப்படியும் வச்சுக்க முடியாது, அது போயிடும். அப்படி தான் உடம்பினுடைய அமைப்பு. அது இல்லை காவந்து பண்ணி வச்சுக்கணுன்னா வச்சு என்ன பண்ண போகிறோம்? அது அந்த ஒரு இயல்பு வேண்டான்னுட்டு தான் இந்த தனஞ்சயன்கிற வாயு இருக்கு. அது கடைசியாக வெளியில் இருக்கிற வாயு, அதுதான் உடம்பை பிரித்து விடுகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஸோ இந்த 10 வாயு, 10 பரும்புலி இங்கே தானே இருக்கிறாங்க, நம்மகிட்ட தான் இருக்கு 10 பரும்புலி. யானை 15ன்னாரு. யானை 15ன்னு சொன்னா இந்த நிலம் நீர் தீ அப்படிங்கிற 3 பூதங்கள் இருக்கு. இந்த 3 பூதமும் 5 கூறு ஆகும். 5 கூறு ஆகிற பொழுது 15 கூறு ஆகிவிடும். நில அதுதான் நம்முடைய தோல். உதாரணமா இப்ப தசைன்னு சொன்னா எங்க இருந்து வருது? தசை இல்லையா, மண்ணினுடைய கூறு தாவரம், தாவரத்தினுடைய கூறு தசை. இதுதான் தாத்வீகம். ஆகையினாலே இந்த நிலத்திலிருந்து பிருத்திவியிலிருந்து 5 மயிறு, தோல், நரம்பு, எலும்பு, தசை, இது 5 மண்ணினுடைய கூறு. அப்பு என்று சொல்லக்கூடிய நீரினுடைய கூறு ரத்தம், வியர்வை, சிறுநீர், நினம், சுக்கிலம், இது நீரோட கூறு. அடுத்து தீயினுடைய கூறு பசி, தாகம், உடல் உடல் வெப்பம், அதுக்கப்புறம் சோம்பல், பித்து, இதெல்லாம் தீயினுடைய கூறுகள். இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த 3 பூதங்களினுடைய கூறுகள் நம்முடைய உடம்பினுடைய இந்த பாகங்களுக்கு, ரத்தம் எங்கிருந்து வருகிறது, தசை எங்கிருந்து வருகிறது, இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலம் நீர் தீ என்று சொல்லக்கூடிய 3 பூதங்களினுடைய கூறுகள். முதல்ல காத்து சொன்னாரா ஒரு 10 பரும்புலி, இது யானை 15 யானை. யானைகளாக இருக்கக்கூடியவை, வலிமை மிக்கவையாக இருக்கக்கூடியவை யானை 15. அடுத்தது வித்தகர் ஐவர். வித்தகர் ஐவருங்கிறவங்க தான் இந்த 5 பேர் தான் ஓசை, அந்த 5 புலன்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இதுதான் அதை சூட்சமமாக உணர்கின்ற உணர்வுகள். எனவே இது பொருள்களாகவும் உணர்வுகளாகவும் இருக்கும். அது நம்ம சொல்றோம்ல, பசி எடுக்கலைங்கிறோம், அப்பைடைட்டு அப்படிங்கிறோம், தாகம் எடுக்கலை, இதெல்லாம் உணர்வுகளாகவும் அந்த தூள உடம்பு செய்யப்பட்டிருக்கும். அந்த உணர்வுகளில் சொல்லுகிற பொழுது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5. அப்ப பரும்புலி 10, யானை 15, வித்தகர் ஐவர். இந்த 5 பேர் வித்தகர்கள். இவர்கள் வினோதகர் ஒரு ஈரன்பர். 16 பேர் வினோதகர்னர். வினோதகர்னா வேடிக்கை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் அதுல 16ல் முக்கியமா 10 நாடி, தசநாடிகள். அந்த தசநாடிகள்ல ரொம்ப முக்கியமான நாடிகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அதெல்லாம் நமக்கு முன்னையே தெரியும். அந்த 10ல் இந்த 10 நாடிகள் அவை ஆகாயத்தின் கூறுகளாகவே விளங்குகின்றன. எனவே இப்போ 3 பூதம் ஏற்கனவே பார்த்தோம், ஆகாயத்தினுடைய கூறு. அதுக்கு முன்னால காற்று ஏற்கனவே பார்த்துட்டோம், தசவாயுக்கள். நல்ல நீர்த்தி பார்த்தோம். இப்போ ஆகாயத்தினுடைய கூறு தசநாடிகள். 10ல் +6ங்கிறது 6 குற்றம், காமக்ரோதம், மோகலோபம், மதம், ஆச்சரியம் என்கிற உணர்வுகள். அதுதான் உடம்பை நிலைநிறுத்துகின்றன. எனவே நாடிகள் 10ம் 6 விதமான குற்றங்கள். அந்த குற்றங்கள் இது காரணங்களாக அமைகின்றன இந்த தூள உடம்பினுடைய இயக்கத்திற்கு. அதனால அவர்கள் வினோதகர் என்றார்கள். 10, 6, 16 ஈரன்பர், 2 பேர். அத்தகு மூவர் அறுவர் மருத்துவர். அத்தகு மூவரோடு அறுவர். அத்தகு மூவர் அறுவருங்கிறது அத்தகு மூவரோடு அறுவர். 3 பேர்த்தோடு சேர்ந்து 6 பேர் மருத்துவர். அந்த 6 பேர் யாரு அப்படின்னு 6 + 3 9 ஆயிடுச்சு இல்லையா. ஒரு 3 பேர் + 6 பேர்னு பிரிச்சாரு. அது ஏன்னு சொல்ற பின்னாடி 9
பேர். அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுதான் நவத்வாரம், 9 துவாரம். கண்ணு 2, காது 2, மூக்கு 2, ஆராய்ச்சா வாய் 1, எருவாய் கருவாய் வச்சா உங்களுக்கு. அப்போ அதில் எத்தனை ஆச்சு? நவத்வாரங்களில் இந்த வாய், எருவாய், கருவாய் 3 பிரைமரி. மீதி கண்ணு 2, காது 2, மூக்கு 2, அது 2ம் செகண்டரி. அதனால தான் அந்த பிரிச்சார். பிரைமரியாக இருக்க 3, செகண்டரியாக இருக்கக்கூடிய 60. 3 60. அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு முக்கியமான நிலைகளாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த உடம்பு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 9 துவாரத்தின் உண்மைகளை உணர்ந்து இந்த உடம்பை பேணுதல் வேண்டும். எனவே தூல உடம்பிலே இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க. நம்ம என்னவோ உடம்புன்னுட்டு கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுட்டு போயிடுறோம், உண்மைதான். ஆனால் அவை எப்படிப்பட்ட கூட்டத்தோடு சேர்ந்துருக்கு? புலி மாதிரி ஒரு 10, யானை மாதிரி ஒரு 15, இதில் நம்மக்கிட்ட சம்மதம் கேட்காமலேயே ஒரு 5 பேர், அப்புறம் வினோது ஒரு 16 பேர். இவ்வளோ பேரும் நாம் வீடுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அதை தவிர்த்து 9 என்ட்ரியில் அவங்க தான் இந்த உடம்பை நிலைப்பிப்பதற்கு இந்த 9 நவத்வாரத்திலேயும் செய்கின்ற காரணத்தினால அவங்கள மருத்துவர்னார். அந்த இந்த ஓப்பனிங்ஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா அவை இன்லெட் அவுட்லெட்டு, அதில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா அதுதான் உடம்பு இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னா இந்த 9 ஏதாவது ஒரு வழியாகத்தான் உயிர் போகும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதனால தான் மருத்துவர்கள் யாரைத்தான் அவங்க கிளம்புவாங்கங்கிறதுனால 60 மருத்துவர், 3 60 மருத்துவர்னர். அந்த 9 தரங்களில் ஏதாவது ஒன்றிலே அந்த உயிரானது உடம்பை விட்டு பிரியும், சூக்கமாக உடம்போடு கிளம்பிடும் என்று சொல்கிறார். எனவே இந்த எண்ணி பார்ப்போமா, மொத்தம் 10 பரும்புலி 10, யானை 15, 10 15 25, வித்தகர் 5, 25 5 30, வினோதகர் ஈரன்பர் 10 நாடி 6 குற்றம். இப்போ 16 இல்லையா? எவ்வளோ ஆச்சு? 10 15 25 ஒரு 5 30, 30 16 46. நவத்வாரம் 46 9 55. 55 பேர். அவ்வளோதானே சார்? இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர் யார் சார்? 5 பேர். 5 பேரும் இப்போ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு அந்த அனந்தத்துக்கு தொழில் ஒரு 5 சொன்னோம்ல. அது போலவே இந்த கை, கால், வாய், எருவாய், கருவாய் இவைகளுக்கு தொழில் சொல்லணுமில்ல. 5 தொழில். நடத்தல், கொடுத்தல், அதற்கு மேலே வசனித்தல், பிறகு மலங்கழித்தல், இன்பம் சுகித்தல் அப்படிங்கிற ஒரு 5 தொழில். இப்போ எவ்வளோ ஆச்சு? 55 5 60 ஆச்சு. இந்த 60 தான் தாத்வீகங்கள். இதைத்தான் தத்துவ தாத்வீகங்கள் 36 + 60 96 என்று சொல்லுவோம். இந்த 60 காரியம், அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் பூதங்கள், 5 பூதங்களின் பொதுவாக சொல்லுகிற பொழுது 5 பூதங்களினுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சித்தாந்த நூல்களில் 60 எது, அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கூட உண்டு. ஆனால் இங்கே ஒரு சொன்னதை வச்சு அடிப்படையாக பார்த்தோம்னா 5 பூதங்களினுடைய காரியங்கள் தான் பிரைமரியார். அதில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களும் குணங்களும், அந்த குற்றங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 60 பகைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 60ஆக சொல்லுகிறார். எனவே இந்த தூல உடம்பு இவற்றால் ஆகி இவற்றால் இயக்கப்படுகிற நிலையில இந்த தூல உடம்பானது இருக்கிறது. காரியங்களால் ஆனதனாலே அவை தோன்றி நின்று ஒடுங்கும். அதனால தான் இந்த தூல உடம்பு இப்படி அதனுடைய ஒரு வளர்ச்சி, பிறகு அதனுடைய தேய்மானம் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த
தத்துவங்களினுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய தாத்வீகங்கள். எனவே இந்த தாத்வீகங்களால் ஆனதுதான் இந்த தூல உடம்பு. தாத்வீகங்கள் அனைத்தும் விரைந்து கெடும் தன்மையுடையன, ஈஸிலி டேமேஜபிள், ஈஸிலி பெரிஷபிள், சுலபமாக ஆபத்திற்கு உள்ளாவன, சுலபமாக வீணாவன. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தாத்வீகங்களால் ஆனதுதான். அதனால இது ரொம்ப நிலையற்றது. தத்துவங்களால் ஆன அந்த காரண உடம்பு, சூட்சும உடம்பு, இவை அது நீங்குவதில்லை. பிறவிகள் தோறும் அது தொடர்ந்து வந்து வேறு வேறு உடம்புகளை தந்து நிற்கின்றன. தத்துவங்களினால் ஆன அந்த உடம்பு. இப்ப இந்த கண்ணு, காது, மூக்கு இவையெல்லாம் பொறிகள், ஐம்பொறிகள். உண்மையிலேயே சொல்ல போனா இவை வந்து நம்ம கண்ணுன்னு சொல்றது தாத்வீகங்களால் ஆனது, காதுன்னு சொல்றதும் தாத்வீகங்களால் ஆனது. இப்ப கையில என்னென்ன பொருள் இருக்கு? குருதி இருக்கு, எலும்பு இருக்குது, நாடி இருக்கு, நரம்பு இருக்குது, குருதி இருக்கு, நினைவு இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அது கண்ணுலயும் இருக்கு. வாட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐ? ஐ இஸ் வாட் இஸ் மேட் அப் ஆஃப்? எதனால ஆக்கப்பட்டிருக்கு? கண்ணுங்கிற ஒரு உறுப்பு. இந்த கை என்ன உறுப்பு என்ன ஆயிருக்கோ அதுதான் அதே உறுப்பு, புதுசா ஒன்றும் தயாரி பண்ணல. காது அதே எலும்பு, அதே தசை, அதே குருதி, ரத்த ஓட்டம், அங்கே நரம்பு இருக்கு, எல்லாமே. நாக்கு எல்லாமே அப்படிதான், தசையால் ஆனது, அப்ப தோலால் ஆனது. இப்படி இந்த மாதிரி அவை இருக்கிற பொழுது, இந்த நிலையில இருக்கிற பொழுது இவை எப்படி அறிவுடைய கருவிகள் என்று சொல்லப்பெறுகின்றன என்று பார்க்கிற பொழுது அதுதான் வியப்பு. இது இந்த தூல உடம்பு சூக்கும உடம்புல போய் டெர்மினேட் ஆகிற இடம் தான் ஐம்பொறிகள். அங்கேதான் ஐம்புலனும் இருக்கு. ஆகையினாலே ஐம்பொறிகள் என்று சொல்லுவதனாலே தூல தேகத்தில் ஐம்பொறிகளும் இருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டாலும் கூட அவை மற்ற உறுப்புகள் ஆனது போல இந்த நினம், குருதி, தசை இவற்றால் ஆனது தானே தவிர நாட் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் மெட்டீரியல். அது சப்த தாதுக்களால் ஆனதுதான் அந்த தூல உடம்பு முழுக்க. ஆகையினாலே அந்த நல்ல நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணு என்பது நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், இது கண்ணுன்னு ரெப்ரசன்ட் பண்றோமே தவிர உண்மையிலேயே கண்ணுங்கிற பொறி, ஞானேந்திரியமாக இருக்கக்கூடிய பொறி எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது அது சூக்கும உடம்பும் தூல உடம்பும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்டியூசர். அது சிக்னலை பிக்கப் பண்ணும். நீங்க வெறும் இந்த தசை தின்னல் சிக்னலை பிக்கப் பண்ணாது இல்லையா? இதுவும் என்ன கண்ணு செஞ்சிருக்கோ அதே தானே காதுலையும் செஞ்சிருக்கு. காது கேட்கறது மட்டும் செய்யுது, கண்ணு பார்க்கறது மட்டும் செய்யுது, நாக்கு சுவைக்கிறது மட்டும் செய்யுது. எப்படி? ஹவு இஸ் இட் பாசிபிள்? எங்க டிஃபரன்ஸ் வந்துருது? ரொம்ப நுட்பமா யோசிக்கணும். அப்ப இவை எல்லாமே ஒரே எப்படி வச்சிருக்காருன்னு பாருங்க நீங்க. அதுதான் அப்ப இவையெல்லாம். அதனாலதான் பாருங்க அந்த கை காலு அதெல்லாம் வந்து கண்மேந்திரியமா. ஏன்னா அது வந்து சூட்சும உடம்போட தொடர்பு இல்லை. அதுக்கு சூட்சும உடம்போட தொடர்புடையது இந்த அஞ்சு. அதனால இது அஞ்சும் பொறினாரு, ஞானேந்திரியம்னாரு. சித்தாந்தத்தை நாம ஆழமா பார்த்தோம்னா உடம்பு என்ன வண்டர்ஃபுல். அதைத்தான் சொல்றாரு. இவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க, கொஞ்சமாவது கவலைப்படுறோமா? நிம்மதியா தூங்குறோம் ராத்திரி. ஒரு 2 கெஸ்ட் வந்தாலே நம்மளால தூங்க முடியல. இந்த உடம்புல இத்தனை பேர் நமக்கு அன்வான்ட் பர்சன்ஸ் வித்தவுட் நோட்டீஸ் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. நான் உங்களுக்காகத்தாங்க இருக்கிறோங்கிறாங்க. நீங்க உனக்காகத்தான் நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்க எங்களுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறாங்க. இத்தனை பேர் புலியும் சிங்கமும் கரடியுமா உள்ள இருக்குது. அத்தனை அப்படி 6 குணங்கள் எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன பண்ணு சொல்லு, நாங்க இருக்கிறோங்குது. காமம், குரோதம், லோபம், மோகம். இந்த உடம்பை நல்லா பயன்படுத்திக்கலாம். உலகாயத்தில் என்ன சொல்றான் அதுதானே. இந்த உடம்பை நல்லா பயன்படுத்திக்கோ. ஆமா, எவ்வளவு தூரம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க முடியும் இருந்துக்கோ அப்படின்னுட்டு அவன் அதைத்தான் சொல்றான் இல்லையா.
அப்ப இந்த நுணுக்கம் எங்க அந்த அந்த ஞானேந்திரிய கண்மை. அப்ப இந்த தூல உடம்புங்கிறது பியூர்லி மேடப் ஆஃப் தாத்விகம், பெரிஷம், அவ்வளவுதான். ஆகையினாலே இந்த நுட்பத்தை உணர்ந்து கொள்கிறாரு திருமூலர். இந்த தூல உடம்பும் சூக்கும உடம்பும் காரண உடம்புமாக இருக்கக்கூடிய உடம்புகளினுடைய தன்மை. நீ எப்பவுமே கண்ணு காது மூக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தாத்வீகம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த தூல உடம்பு. அந்த தாத்வீகம் என்னென்ன அதை தெரிந்து கொள்க என்று மறைபொருள் கூற்றாக இந்த பாடல்ல வைக்கிறார். ஆகையினால நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்னன்னு கேட்டா, நாம நம்முடைய உடம்பு எவற்றாலானவை, என்ன சம்பந்தமானவை, அவற்றினுடைய உண்மையான நிலை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உடம்பை, இந்த தாத்வீகங்களாலான இந்த உடம்பை தாத்வீகங்களினுடைய உண்மை இயல்பை உணர்ந்து இல்லையா, அவற்றிற்கு தக்க ரொம்ப ஃப்ளூன்சி எது டைஜஸ்ட் பண்ணணுமோ அதை கொஞ்சம் மாறி உள்ள தள்ளினா இல்லையா, சாப்பிட்ற உள்ள போட்டா அது செரிமானம் பண்ணுது. ஒரு 20 இரும்பு துண்டை உள்ள போட்டுருங்க, என்ன ஆகும்? வேலைக்கு ஆகுமா? அது என்ன ஆகும்? அது யோசனை பண்ணி பார்க்கணும். அதாவது கொஞ்சம் ஒரு கெமிக்கலாக இருந்து உள்ளே சாப்பிட்டுட்டா பாய்சன் ஆச்சுன்னா போகிற இடம்லாம் வெந்துடுது, மற்ற இடம்லாம் கிழிப்பட்டு போகுது, உள்ளே இருக்கிறது எல்லாமே இல்லை, அவ்வளவு ஃபிலிம்ஸு. அப்படிப்பட்ட உடம்பை உனக்கு கொடுத்துருக்கிறார், காரணம் பற்றி கொடுத்துருக்கார். அது இருக்க போகிறது கொஞ்ச நாளுங்கிறத அறிவிக்கிறதுனா, இந்த தூள உடம்பு இருக்க போகிறது கொஞ்ச நாள் என்பதை அறிவிப்பது தான் இந்த தாத்வீகங்கள். இது என்ன அப்படின்னு, ஒரே மண் உனக்கு எலும்பாகுது, முடியாகுது, அதே நினமாகுது, கொழுப்பாகுது, இப்படியெல்லாம் ஆகுது. நீ அதனுடைய கெமிக்கல் வேறுபாடுகள்னால, அதனால தான் அது தாத்வீகம் என்று இத்தனை அற்புதங்களை எடுத்து சொல்லி, இத்தனை அற்புதங்களை செய்திருக்கிற அந்த இறைவனை எண்ணிப்பார், அதை கொடுத்திருக்கிறார் உனக்கு. அப்படிதான் அது ஃபார்ம் ஆகிறதும் அப்படிதான் ஆகிறது என்று சொல்லி இந்த ஒரு அற்புதத்தை விளக்குகிறார். இதனுடைய உள்ளுரை செய்தியாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தூல தேகம் தாத்வீகங்களால் ஆனது. எனவே இந்த உடம்பு தாத்வீகங்களால், பியூரா தாத்வீகங்களால் ஆனது, அழிந்துபடும், மிக விரைவாக அழிந்துபடும் தாத்வீகங்களால் ஆனது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாத்வீகங்களாலான இந்த உடம்பை போலத்தான் மற்ற உயிர் பிராணிகளுக்கும் தாத்வீகங்களால் ஆனது. ஆகையினாலே நமக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளோ அதுங்களுக்கும் வலிக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அன்பு நிலையை நாம் உள்ளவரு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உடம்பு எப்படிப்பட்டு எதனால் ஆனது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய தினம் இந்த இரு பாடல்களையும் நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வழக்கம் போல நான் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றேன். ஞானத்திரள் உங்கள் நல்லாதரவு, நிறைய அன்பர்களை சப்ஸ்கிரைபர்களாக சேர்த்து விட வேண்டும். அன்பர்களுக்கு நூலை, இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். மாதந்தோறும் வெளிவருகிற இந்த பத்திரிகை உங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள் இவர்கள் எல்லோருக்கும் இதனை அறிமுகப்படுத்தி இதனுடைய வாசகர் வட்டத்தை பெரிது பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மாத இதழிலே வருகின்ற கட்டுரைகளுக்கு உங்களால் இயன்ற அந்த நல் உதவியை செய்ய முடியுமானால் அதை செய்யலாம் என்றும் சொல்லி, நாளைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஆஸ்திரேலிய சிவனடியார் திருக்கூட்டம் நல்லாதரவிலே விநாயக சதுர்த்தி, அதனை முன்னிட்டு வினை தீர்க்கும் விநாயகர் அகவல் என்கிற தலைப்பிலே அடியேன் பேச இருக்கிறேன்.
நாளை மதியம் 2:30 மணிக்கு அந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஆஸ்திரேலிய சிவனடியார்களுடைய ஏற்பாடு. அதை 2:30 மணிக்கு இங்கே நமக்கு, அவர்களுக்கு 7 மணிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு, மாலை 5 மணிக்கு மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் மாலை 5 மணிக்கு, இங்கே இந்தியாவில் மதியம் 2:30 மணிக்கு. அதனை நீங்கள் தவறாமல் கேட்டு பயன்பெற வேண்டும். வினை தீர்க்கும் விநாயகர் அகவல் என்கிற அதுக்கு லிங்க்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி கேட்கலாம். அதை தவிர நாளைக்கு வேறு என்ன நிகழ்வு? நாளைக்கு அவ்வளோதான். இதுவேவா? திருமந்திரம் நாளைக்கு வழக்கம் போல நாளை மாலை காலையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, நாளை காலை நிகழ்வு, நாளை மாலை வழக்கம் போல திருமந்திரம், இந்த அற்புதமான மறைபொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய அது நாளைக்கு மாலை. சரி, பார்ப்போம். மறைபொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய சூன்ய சம்பாஷணை நாளைய தினம் மாலை ஒரு 6:30 மணிக்கு கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து, மிக விரைவிலே ஆங்கில தொடர் பெரிய புராணம் தொடங்க இருக்கிறது. கத்தார் அன்பர்கள், நான் ரொம்ப நாள் அதுக்கு நீண்ட நாட்களாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மிகச்சிறப்பாக நம்முடைய சரவணன் அவர்கள் அதற்கு லே அவுட்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே ஒரு தொடர் நிகழ்வாக, அற்புத நிகழ்வாக, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இடம்பெறுகிற ஒரு நிகழ்வாக அது வரப்போகிறது. ஆங்கிலத்திலே கேட்க விரும்புகிறவர்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கேட்க விரும்புகிறவர்கள் அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் மிக விரைவில் ஆரம்பிக்க இருக்கிற அந்த நிகழ்ச்சி, அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை பகல் 2:30 மணிக்கு விநாயகர் அகவல் விளக்கத்திலே சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனைய போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.